நம்ம செயின்சா மேன் சீரீஸில் நம்ம பொச்சிட்டா பையன் வந்து அவனோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம டெஞ்சிக்கு ஆர்ட்டாக மாறியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டெஞ்சி வந்து செயின்சா பவர் கிடைச்சி செயின்சா மேனாகவே மாறியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் மாக்கிமாவும் அவனை கண்டுபிடிச்சி டீமன் ஹண்டர் அசோசியேஷன்லையும் சேர்த்துருப்பான். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம டெஞ்சி வந்து ரைஸ் மூவி ஆர்க்கில் சொல்லியிருப்பான். ஸோ யாருமே என்னோட அதாவது டெஞ்சியோட இதயத்துக்காக வரமாட்டிருக்கீங்க. ஸோ எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி இந்த செயின்சா ஆர்ட்டுக்காக மட்டும்தான் வரீங்க. நோ ஒன் கேர் அபவுட் மை ஃபீலிங்ஸ் only for the Chainsaw Man heart அப்படின்ட்டு சொல்லி அவனோட ஃபீலிங்ஸையும் கோவத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பான். அது உண்மைதான். ஸோ யாருமே அவனோட ஆட்டுக்கு மாக்கிமாவாக இருக்கட்டும், ஸோ ஈவன் பவராக இருக்கட்டும், யாருமே அவனோட ஓன் ஆட்டுக்காக அவன் கூட இது பண்ணல. ஸோ அவனோட அந்த செயின்சா மேன் ஆட்டுக்காக மட்டும்தான் எல்லாரும் அவனை டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கன் டெவில் முதற்கொண்டு அப்படி தான். ஸோ இப்படி இருக்கும் போது நம்ம பாம் டெவிலான ரைஸே ஸ்டார்டிங்கில் அவனோட ஹார்ட்டுக்காக தான் இருந்திருப்பா. பட் அவன் மேலே லைட்டாக அவளுக்கு லவ் இருந்திருக்கும். ஸோ அந்த அசைன்மெண்ட் மட்டும் இல்லைனா ஸோ ஃபைனலி கடைசியில் வந்து அவனை தேடி ரைஸ் வந்திருப்பா. ஸோ அந்த மூமெண்ட் த ஒன் பாயிண்ட் பிரேக் த்ரூ ஆஃப் தட் மூவி. ஸோ எல்லாருக்குமே அந்த மூமெண்ட் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். பர்சனலி எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்னா ரைஸ் ஆர்க் மூவியில் அந்த மூமெண்ட் தான். ஸோ இந்த மூவியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இந்த மூவியில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரைஸை பிடிச்சின்ட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அனிமே நியூஸ் அண்ட் அனிமே அப்டேட்ஸ் ஷார்ட் ஸ்டோரிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.